இந்த சம்மர் ரொம்பவே ஹாட்டாக இருக்குங்கிறதால ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகலான்னு யோசனை பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எங்கே போகலான்னு கேட்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒட்டுமொத்த ஓட்டம் மலைகளின் ராணியான ஊட்டிக்கு. சரி, ஊட்டிக்கே போயிடலாம்னு பிளான் பண்ணியாச்சு. ஊட்டிங்கிறதால இ பாஸ் கட்டாயங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம இ பாஸும் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. ட்ரெயின் டிக்கெட்டும் முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணியாச்சு. கோயம்புத்தூரில் இருந்து ஏஜென்சி மூலமாக டெம்போ ட்ராவலர் வேனும் புக் பண்ணியாச்சு. நம்ம டாய் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாத காரணத்தால் இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்ம 14, 15, 16 தேதிகளில் ஊட்டி சுற்றி பார்க்க போகிறதால வெதர் ரிப்போர்ட்டையும் அடிக்கடி செக் பண்ணி அப்டேட் ஆயாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் என்ன, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஜேர்னியை நம்ம கும்பகோணத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தஞ்சாவூர் போயிட்டு அங்கே இருந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ் மூலமாக அடுத்த நாள் காலமுறை கோயம்புத்தூரும் வந்தாச்சு. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் மேங்களூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னையிலிருந்து காலையில் 10 மணிக்கு கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. நம்ம புக் பண்ண ஏஜென்சிக்கு கால் பண்ண, சார் பேக் கேட்டில் வண்டி ரெடியாக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல எல்லாரும் வண்டியில் ஏறி குன்னூருக்கு புறப்பட்டோம். வழியில் ஒரு சோதனை சாவடி, அதாங்க செக் போஸ்ட்டு. அங்கே இ பாஸ் செக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது, பிளாஸ்டிக் பாட்டில்னா வச்சுருந்தா தூக்கி போட்டுருங்க சார், இதுக்கு மேலே பிளாஸ்டிக் பாட்டில்னா எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது அப்படின்னு அங்கே இருந்த காவலர் சொல்ல, இருந்த 2 பாட்டிலையும் அதில் இருந்த தண்ணியை குடிச்சிட்டு தூக்கி போட்டாச்சு. சரி, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். நல்ல விஷயம், பிளாஸ்டிக்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. நல்ல சூப்பரான கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு காற்று, நல்லா ஏசியை 20 டிகிரியில் வச்ச மாதிரி நம்மளோட மேலே பட அப்பப்பா செம்மையாக இருந்துச்சு. இந்த சூப்பரான அட்மாஸ்பியரை ரசிச்சுக்கிட்டே போகும்போது வழியில் ஃபோட்டோ பாயிண்ட் பிளேஸில் வண்டி நிற்க நம்மளும் இறங்கி ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருந்து மலையையும் பார்க்கலாம், கீழே உள்ள ரோட்டில் வளைஞ்சி வர்ற வாகனங்களோட அழகையும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. மேகங்கள் மலை உச்சியோட இணைஞ்சு தழுவுற மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம கையில் வச்சுருந்த செல்லில் விதவிதமாக இயற்கை அழகோட இணைஞ்சு ஃபோட்டோக்கள் அடுத்தடுத்த கிளிக்கிங் தான் போங்க. அங்கே அழகாக ஒரு குரங்கு அதோட குட்டிக்கு பேன் பார்க்குற மூமெண்ட்டையும் விட்டு வைக்க மனசு இல்லாமல் அதையும் நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டு வந்த வண்டியையும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். வழியில் கொண்டை ஊசி வளவிகள் மொத்தம் 14 இருக்கிறதா டிரைவரை நான் சொல்ல, கொஞ்சம் வயிற்று பெரட்டலோட வாயில் புளிப்பு முட்டாயை போட்டுக்கிட்டு காற்று வாங்கிக்கிட்டே போனோம். போகிறப்ப வழியில் அங்கங்கே யானைகள் நடமாடும் பகுதின்னு போர்டை பார்க்க முடிஞ்சுது. நல்ல வேலையாக நம்ம போயிட்டுருக்க நேரத்தில் எந்த ஒரு யானையோட நடமாட்டத்தையும் எங்களால் பார்க்க முடியல. யானையை பார்க்கலன்னா என்ன, வாங்க காட்டேரியை பார்க்கலான்னு டிரைவரை நான் சொல்ல, என்னது காட்டேரியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள வண்டி ஓரமாக ஒதுங்கிடுச்சு. இறங்கி பார்த்தா காட்டேரி பூங்கா. அட என்ன அழகாக செடியை செதுக்கி கட் பண்ணி காட்டேரி பார்க்குன்னு என்ட்ரன்ஸில் காட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு என்ட்ரன்ஸுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் ஃபீ நோட்டீஸ் போர்டில் குழந்தைக்கு எவ்வளவு பெரியவங்களுக்கு எவ்வளவுன்னு தெளிவாக விவரம் சொல்ல எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு உள்ள நுழையிறோம். அடடா, என்ன ஒரு இடம், பூக்களோட அழகு மனசை கவர்ந்து இழுக்குதே. பொருட்களோட மென்மை கால் பாதத்தை வருடி நான் ஒரு ஃபீலிங்கு செமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அங்கே பாருங்க அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஐயோ, இப்போ நான் இங்கே எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வர மனசு இல்லாமல் நீங்கள் நினைவுகளோட அடுத்த இடத்துக்கு புறப்பட ரெடி ஆனோம். உள்ளபடியே இது மாதிரியான இயற்கை அழகோட இயற்கை சூழலோடு இருந்தது மனசுக்கு நிறைவாக மற்ற கவலைகளை மறந்து ஒரு புதுவித அனுபவத்தை நம்மளுக்கு தருது. நீங்கள் ஊட்டி போகும்போது இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களான மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம போகிற இடம் வந்து சிம்ஸ் பூங்கா. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க.
உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஊட்டி போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.